வாழ்வில் வளம் சேர்க்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். பிப்ரவரி 13, 2026 வெள்ளிக்கிழமை மாசி மாதம் முதல் தேதி இரவு 1:30 மணியில் இருந்து பிப்ரவரி 14, 2026 காலை 10 மணி வரை இந்த புண்ணிய கால நேரம் வருகிறது. கடுமையான கஷ்டமா, கொடுமையான வாழ்க்கையா, பெரும் நஷ்டம், கடனா? வழிபடுங்கள். விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று கொடி மர நமஸ்காரம் செய்து 27 பூக்களை கையில் வைத்துக்கொண்டு 27 முறை பிரகார வலம் வாருங்கள். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை கொடிமரத்திற்கு முன் வையுங்கள். 27 சுற்று முடித்த பின்பு மீண்டும் கொடிமர நமஸ்காரம் செய்யுங்கள். பின்பு தாயாரையும் பெருமாளையும் வழிபட்டு தங்களின் பிரார்த்தனைகளை மனமுருகி சொல்லுங்கள். தங்களின் நியாயமான கோரிக்கை எதுவானாலும் அடுத்த 3 விஷ்ணுபதி காலம் முடிவடைவதற்குள் நிறைவேறியே தீரும். விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றால் என்ன? சூரியன் தனது பயணத்தில் ஸ்திர ராசிகளில் ஃபிக்ஸ்ட் ஜோடியாக் சைன்ஸ் நுழையும் நேரமே விஷ்ணுபதி ஆகும். இந்த ராசிகள் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பம். புராண பின்னணி: நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியனை வதம் செய்த மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாரால் சாந்தமடைந்து லட்சுமி நரசிம்மராக அருள் பாலித்த புனித நேரமே இது. இந்த நேரத்தில் வைகுண்டத்தின் கதவுகள் திறந்திருப்பதாக நம்பப்படுகிறது. 2026 ஆண்டிற்கான முக்கிய தேதிகள்: மாசி பிப்ரவரி 13, 2026. வைகாசி மே 15, 2026. ஆவணி ஆகஸ்ட் 17, 2026. கார்த்திகை நவம்பர் 16, 2026. தமிழ் மாத கணக்கின்படி வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி மாதங்களில் முதல் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது. 12 தமிழ் மாதங்களில் சித்திரை, ஆடி, ஐப்பசி, தை ஆகியவை பிரம்மாவுக்கு உரியவை. மாசி, வைகாசி, ஆவணி, கார்த்திகை ஆகியவை மகாவிஷ்ணுவுக்கு உரியவை. பங்குனி, ஆனி, புரட்டாசி, மார்கழி ஆகியவை சிவனுக்குரியவை. சிவனுக்குரிய மாதங்கள் பிறக்கும் நேரம் ஷடாசிதி புண்ணிய காலம். ஷடாங்கன் என்றால் சிவபெருமானை குறிக்கும். விஷ்ணுவுக்குரிய மாதங்கள் பிறக்கும் நேரம் விஷ்ணுபதி புண்ணிய காலம். பிரம்மாவுக்குரிய சித்திரை, ஐப்பசி, ஆடி, தை மாதம் பிறக்கும் காலங்கள் விஷு புண்ணிய காலம் எனப்படும். பொதுவாக திதிகளில் சிறந்ததான ஏகாதசி திதியை மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் உகந்ததாக சாஸ்திரம் கூறுகிறது. ஏகாதசி அன்று ஒருவன் புரியும் பூஜைகளும் அனுஷ்டிக்கும் விரதமுறையும் அனைத்திலும் சிறந்த பலன் தருவதாகவும் கூறுவர். ஏகாதசியை விடவும் மிகவும் சிறந்த பலனை தர வல்லது விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆகும். மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் மிகவும் அதிகமாகவும் பூரணமாகவும் துலங்கும் அரிதான நாளாக இந்த நாள் அமைந்து உள்ளது. ஒவ்வொரு வருடமும் 4 விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் வருவது உண்டு. தமிழ் மாத கணக்கின்படி வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி மாதங்களில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது. இந்த புண்ணிய காலத்தில் நாம் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் மனதார வழிபாட்டு நமது எல்லா தேவைகளையும் வேண்டுதல்களையும் கூறி பிரார்த்தனை புரியலாம். ஸ்ரீ விஷ்ணு மற்றும் ஸ்ரீதேவியினுடைய துதிகளை கூறி நமது சக்திக்கு இயன்ற பூஜைகளை குறைவர செய்யலாம். முறைப்படி பூஜை செய்யத் தெரிந்தவர்கள் அவ்விதம் செய்யலாம். அருகில் உள்ள விஷ்ணு ஆலயத்திற்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சென்று வழிபடலாம். துளசி பூஜை, கோ பூஜை மற்றும் ஸ்ரீதேவிக்கு பிரீத்தியை தரக்கூடிய காரியங்களை எல்லாம் சக்திக்கு தகுந்தவாறு செய்யலாம். அதேபோன்று அன்றைய தினத்திலே விரத நாட்களில் செய்யக்கூடாத செயல்களை தவிர்ப்பது நன்று. ஒருவர் ஒரு முறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால விரதத்தை அனுஷ்டிப்பது பல ஏகாதசி விரதங்களை அனுஷ்டிப்பதற்கு சமமென சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மேலும் நமது அக வளர்ச்சி, ஆனந்தம், ஆன்மீக முன்னேற்றம், மன அமைதி மற்றும் மோட்சத்தையும் தர வல்லது இந்த புண்ணிய காலம் ஆகும். எல்லோரும் இந்த புண்ணிய காலத்தை முழுமையாக கடைபிடித்து ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனின் பூரண அருளை பெறுவோமாக.